பயம் சிறுநீரகத்தை பாதிக்குமா? மகிழ்ச்சி இதயத்தை சோதிக்குமா? உணர்வுகளின் மறுபக்கம். என்னடா சொல்ற? ஆரோக்கியம் உண்ணும் உணவில் மட்டுமில்லை, உணவிலும் உணர்விலும் கலந்துள்ளது என்பது உங்களுக்கு தெரியுமா? உணவுகள் உடலுக்கு சக்தியை கொடுத்தாலும் உணர்வுகள் வழியாகவே உடல் இயங்கிக் கொண்டிருக்கிறது. எந்த உணர்வு எந்த உறுப்பை கட்டுப்படுத்துகிறது என்பதையும், உணர்வு என்னும் மாய சங்கிலியை உடைப்பது எப்படி என்றும் இந்த காணொளியில் விளக்கமாக பார்க்கலாம். இதயம் ஓய்வு என்றால் என்னவென்றே தெரியாத உறுப்பு. உடலில் எந்த உறுப்பில் பிரச்சனை வந்தாலும் அதன் பாதிப்பை முதலில் உணர்வது இருதயம்தான். அதனால்தான் உள் உறுப்புகளின் தாய் என்று கூறுகிறோம். அதீத மகிழ்ச்சியும் அதிர்ச்சியும் இதயத்தை பலவீனப்படுத்தும். இதயம் பாதிக்க பெரிதாக பிரச்சனை ஏற்பட தேவையில்லை. சிறிய உபாதை நீண்ட நாட்கள் தொடர்ந்து இருந்தாலே போதும். என்னடா சொல்ற? இதயத்தை பலப்படுத்த பெரியதாக ஒன்றும் செய்ய தேவையில்லை. உடலில் ஏற்படும் சின்ன சின்ன உடல் உபாதைகளை உடனே கவனித்து பராமரித்தால் மட்டுமே போதும். இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். கல்லீரல் உடலின் ரசாயன தொழிற்சாலை என்றே கூறலாம். தினமும் 500க்கும் மேற்பட்ட பணிகளை ஓய்வின்றி செய்கிறது. உடலின் நரம்புகள் அனைத்தும் இதன் கட்டுப்பாட்டில் தான் இயங்குகிறது. ஓ, அப்படியா விஷயம்? கல்லீரல் தான் உடலின் மருத்துவர் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? நோய்களிடமிருந்து நம்மை காக்கும் கல்லீரலை கோபம், அவசரம் என்ற இரு உணர்வுகள் கட்டுப்படுத்துகிறது. என்னடா சொல்ற? ஒண்ணுமே புரியல. தாமதமான உறக்கம், தொடர்ந்து இரவு பணி, மனமும் உடலும் ஓய்வின்றி இருப்பது கோபத்தை உருவாக்கும். முறையான உறக்கம் மனதின் சமநிலை, கோபம் உருவாகாமல் தடுக்கும். இதுவே கல்லீரலுக்கு பலத்தை கொடுக்கும். பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. வயிறு உணவு முதலில் வந்து சேரும் இடம். உடலின் இயக்கத்திற்கு தேவையான சத்துக்களை பிரித்து விநியோகிக்கும் இடம். இதன் இயக்கத்திற்கு தடை ஏற்படாத வரை ஆரோக்கியத்திற்கு குறைவில்லை. தெய்வமே! கவலை, இயலாமை இவை இரண்டும் முதலில் பாதிப்பை உருவாக்குவது செரிமானத்தில்தான். உடலில் சர்க்கரை நோய் உருவாவதற்கான ஆரம்ப புள்ளியும் இதுவாகத்தான் இருக்கிறது. அதைப்போல கவலை உடலையும் மனதையும் நிலைகுலைய வைக்கும் நேரத்தில் அந்த உணர்விலிருந்து வெளியே வர மனம் மகிழ்ச்சியைத்தானே தேட வேண்டும். மகிழ்ச்சி எங்கே இருக்கிறது என்று கேட்காதீர்கள். முடியல. மகிழ்ச்சி எப்போதும் உங்களிடம்தான் இருக்கிறது. சூழ்நிலை, கவலை, பதட்டம் போன்ற திரைகளால் மறைக்கப்பட்டுள்ளது. திரைகளை விளக்குங்கள். மகிழ்ச்சி எப்போதும் உங்களுக்காகவே காத்திருக்கிறது. நுரையீரல் சுவாசத்தின் அஸ்திவாரம் மற்றும் இதயத்தின் பாதுகாவலன் என்றே கூறலாம். துக்கம், துயரம், நடந்து முடிந்த சூழ்நிலையை எப்போதும் நினைத்து கொண்டிருக்கும் உணர்வுதான் இது. இந்த உணர்வால் உருவாகும் உடல் உபாதைகள் ஏராளம். அதிலிருந்து மீண்டு வர எண்ணத்தில் கவனம் வேண்டும். ஏனென்றால் எண்ணம் சுவாசத்தின் துணையோடு இயங்குகிறது. இந்த உணர்விலிருந்து எளிதில் மீண்டு வர மூச்சு பயிற்சியும் நடைப்பயிற்சியும் போதுமானதாக இருக்கும். எப்படி என்றால் ஆழ்ந்த சுவாசம் எண்ணத்தின் வேகத்தை கட்டுப்படுத்தும். கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. சிறுநீரகம் உயிர் சக்தியின் உற்பத்தி கிடங்கு என்றே கூறலாம். உடலில் இரத்தத்தை சுத்திகரிப்பதும் நீர்க்கழிவுகளை முறையாக வெளியேற்றுவதும் உடல் இயக்கத்திற்கு மிகவும் அவசியமான ஒன்று. பயம், பதட்டம் இவை இரண்டும் சிறுநீரகம் பலவீனமாக இருப்பதை உணர்த்தும். பேசும் தோரணையை வைத்தே சிறுநீரகம் ஆரோக்கியமாக உள்ளதா என்பதை கண்டறியலாம். எப்படி என்று தெரியுமா? அப்படியா?
முன்பெல்லாம் எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அசால்ட்டாக டீல் பண்ணுவேன். ஆனால் இப்போது அதையெல்லாம் நினைத்து கூட பார்க்க முடியாது என்று ஒருவர் கூறினால் அவரின் சிறுநீரகம் பலவீனமாக உள்ளது என்று அர்த்தம். ஏண்டா? இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, பார்த்துக்கலாம் போ என்று உங்களால் கூற முடிகிறது என்றால் சிறுநீரகத்தின் செயல்பாடு சிறப்பாக உள்ளது என்று பொருள். பலவீனமான செயல்பாட்டில் இது போன்ற வார்த்தைகள் வெளியே வராது. எல்லோருக்கும் பொதுவான ஒரு மருத்துவ குறிப்பு. உடல் உபாதைகளுக்கு எந்தவிதமான சிகிச்சைகளை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் முதல் சிகிச்சையாக சிறுநீரகத்தை பலப்படுத்துங்கள். அடுத்து உபாதைகளுக்கு சிகிச்சை பெறுங்கள். தீர்வு விரைவில் கிடைக்கும். உன்ன மாதிரி ஒருத்தனை தாயா நான் தேடிட்டு இருந்தேன். உணர்வுகளின் கட்டுப்பாட்டில் நாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டால் உணர்வுகள் உங்கள் கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வரும் ரகசியத்தை தெரிந்து கொள்வீர்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த பதிவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.